எல்லோருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையுடைய பொறுப்பு அமைச்சருங்கிற முறையில மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல அனைத்து துறை சார்ந்த HODs, அனைத்து டிபார்ட்மெண்ட்டுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், முக்கியமாக ஹைவேஸ் அண்ட் PWD, அப்புறம் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர், எல்லா DSPs எல்லாரும் சேர்ந்த ஒட்டுமொத்த நிர்வாக குழுவும் இன்னைக்கு மீட்டிங் வந்து ரொம்ப ஒரு லாங் டிஸ்கஷன் போச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுல குறிப்பா திருவண்ணாமலையில தமிழ்நாட்டில் அதிகமாக பக்தர்கள் வரக்கூடிய கிட்டத்தட்ட பௌர்ணமி அன்னைக்கு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேரு, அதற்கப்புறம் கார்த்திகை மாசத்துல கிட்டத்தட்ட 25 லட்சம் பேரு. இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆக போறதில்ல. இப்போ ஒரு கேள்வி எழுந்துச்சு, திடீர்னு 25 லட்சம் பேருங்கிறது 50 லட்சம் பேரா வந்தா என்ன செய்ய போறோம்? முன்னாடி அதுக்கான பிளானை இப்பையில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். யூபி மாதிரி ஊருக்குள்ள சரியான திட்டமிடலால பல்வேறு பிரச்சனைகள் ஆயிருக்கு. அப்ப திருவண்ணாமலை ஹைவேஸ்ல, அதாவது சென்னையில இருந்து வரும்பொழுது திருவண்ணாமலை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ் இன்னும் 2 வழி பாதையா இருக்கு. அது எப்படி வந்து 4 வழி சாலைகளா மாத்தணும், இந்த ஒரு டிஸ்கஷன், லாங் டிஸ்கஷன் நடந்துச்சு. வாட்டர் மேனேஜ்மெண்ட், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, மக்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் மக்களை எங்க வந்து கரெக்டா நிப்பாட்டணும், எப்படி வந்து அண்ணாமலை கோயிலுக்குள்ள தரிசனம் முடிஞ்சு எப்படி திருப்பி அவங்களை எக்ஸிட் பண்ணணும், ஒரு புது பிளானை வந்து உருவாக்குறதுக்கு எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டையும் இன்னைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறை மட்டும் அதை வந்து சேர்ந்து செயல்பட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 12 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து செயல்படணும். கரெக்டான ஒரு பிளான் பண்ணணும். அந்த பிளான் எக்ஸிகியூஷன் பண்ண இடத்துல கம்யூனிகேஷன் கேப் வரக்கூடாது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல். அதுக்கப்புறம் வட மாவட்டங்கள்ல முக்கிய பிரச்சனை இந்த கள்ளசாராயம். இந்த கள்ளசாராயத்துல நிறைய வில்லேஜ்ல இன்னும் கிடைச்சிட்டு இருக்கு. அது முன்னாடி அரசியல் பின்புலத்தோட அது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது முற்றிலுமா ஒழிக்க சொல்லியிருக்கோம். எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் கள்ளசாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கோம். காவல்துறை முழுமையாக சுதந்திரமாக கடுமையான நடவடிக்கையின் மூலம் கள்ளசாராயத்தை பார்டர்ல நிப்பாட்ட சொல்லியிருக்கோம். உள்ள வந்து அந்த கேனை பிடிச்சு 2 பேர் அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா கள்ளசாராயம் திருவண்ணாமலை பார்டருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறத உறுதியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதோட சேர்ந்து ட்ரக்ஸ் பிரச்சனை, முக்கியமா கஞ்சா பிரச்சனை திருவண்ணாமலையில எல்லா பக்கமும் இருக்கு. அதை கடுமையான நடவடிக்கை மூலம், குண்டர் தடுப்பு நடவடிக்கையின் மூலம் யாரா இருந்தாலும் குண்டர் சட்டத்துல அரெஸ்ட் பண்ணி கஞ்சா யாரு சேல்ஸ் பண்ணாலும் உடனடியாக குண்டர் சட்டத்துல அடைக்க சொல்லியிருக்கோம். அதோட முக்கியமான இன்னைக்கு ஒரு விவாத பொருள் என்னன்னா, தமிழக மக்களுக்கு நாங்கள் பதிவு பண்றோம். குழந்தை திருமண சட்டம் வந்து கடுமையா வந்து பின்பற்ற மாநிலத்துல நம்மளுடைய மாநிலம். ஆனா 13 இருந்து 18 வயசுக்குள்ள கன்சீவ் ஆறது, அதாவது கருவுறது அதிகமாக இங்க இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர், 1200 பேர் வருஷம் கருவுறாங்க. 15 வயசு 16 வயசுலாம் வந்து கன்சீவ் ஆறாங்க. அப்ப அவங்களுடைய உடல்நிலை பிரச்சனை, கல்வி, ஹையர் எஜுகேஷன் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் இன்னும் பெண் கல்வியில ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. அதனாலதான் இன்னைக்கும் சரி, கள்ளக்குறிச்சியிலும் சரி, எந்த பெண் குழந்தை தமிழ் வழி கல்வியில் படித்து சமூகத்திலுடைய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடி, ஏன்னா நான் தமிழ் வழி கல்வியில் படிச்சவன், எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை, என்ன வழின்னு தெரியும். அரசு பள்ளிகள்ல சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்பு காலம், இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் கடுமையா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் தமிழ் வழி கல்வியில படித்து ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் ஸ்கூல் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கம்மியா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட போராடி இன்னைக்கு பிஎஸ்டி காலேஜ்ல டாக்டர் ஆன
இங்க இருக்கக்கூடிய சகோதரி ஆகட்டும், கள்ளக்குறிச்சியில ராஜேஸ்வரி ஆகட்டும், நவீனா ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணங்களை அவங்களோட அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் பாராட்டையும் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகள்ட்டையும் நம்மளும் படிச்சா ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை முக்கியமாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். கடுமையான சட்டங்கள் மூலம் 13-15 வயசுல கன்சீவ் ஆகும் பொழுது அதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன்பு கடுமையாக ஒரு தண்டிக்கணும். அதுல நிறைய விஷயங்கள் சட்ட ரீதியாக அணுக வேண்டியது இருக்கு. விழிப்புணர்ச்சியை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தணும். 14 வயசுல கன்சீவ் ஆயிட்டு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு சமுதாயத்தை கூட்டத்துல வளர்ந்து 18 வயசு ஆன உடனே திருப்பியும் அது காரணமானவர்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ பெண்ணுக்கான திருமண முடிவுங்கிறது ஒரு பெண்ணால எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. சோ இதற்கு கடுமையாக கல்வியை எல்லா இடத்துலையும் கொண்டு போனோம். குழந்தை திருமணம் எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அது மாதிரி குழந்தை கருவுறது கன்சீவ் ஆறத எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக பிரபலமா இருக்கக்கூடிய சினிமா கலைஞர்களாகட்டும், ஸ்போர்ட்ஸ்மேன்ல இருக்கக்கூடியவங்க இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை கூடிய விரைவில் நாங்கள் உருவாக்குவோம். இந்த ஆய்வுல இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல்களா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் இலங்கை முகாம்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளை பார்த்தோம். 60 குடும்பம் கிட்டத்தட்ட 35 வருஷமா இங்கதான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன வீட்டுல இங்க இருக்க மக்களுடைய துணையுடன் அவர்கள் தெரிந்த சின்ன சின்ன தொழில்களை ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு ஒரு மாற்று இடத்தை அரசு இன்றைக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இங்க இருக்கக்கூடிய கடைகளை எங்களுக்கு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தொப்புள் கொடி உறவுகளா இருக்கக்கூடிய நம்மளுடைய இலங்கை தமிழர்கள், நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த அரசும் சரி, தமிழக முதலமைச்சர் அவர்களும் சரி எப்பொழுதும் துணை நிற்போம். அவங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வியையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்குவோம். எல்லாரையும் நல்ல ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், ஒரு டாக்டரா, இன்ஜினியரா அந்த மாதிரி உருவாகிறதுக்கு அதுக்கான சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். கூடிய விரைவில் ஆய்வு எல்லா துறையிலும் வேற என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் ஒரு ஃபைல் பண்ணி கொடுங்க. செக்ரட்டரியில இல்ல பினான்ஸ் செக்ரட்டரியில என்னென்ன அப்ரூவல் வேணுமோ அப்ரூவல் வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்புங்கிறத சொல்லி எக்ஸிகியூஷன் லெவல்ல திருவண்ணாமலையில வளர்ச்சியுடைய வேகம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பல கோடி ரூபாய் செலவுல திருவிழா 14 கிலோமீட்டர்ல நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கு. தற்போது வரை அந்த நடைபாதைகளும் ஆக்கிரமிப்புல மட்டுமே இருக்கு. மக்கள் பயன்படுத்த முடியல. இனி வரும் காலங்கள்ல மக்கள் பயன்படுத்துற அளவுக்கு மக்கள் பயன்படுத்த எல்லா ஆக்கிரமிப்புகளும் ஒரு அரசியலுடைய அழுத்தத்துலதான் ஆக்கிரமிப்புகள் பண்ணப்பட்டுச்சு. கூடிய விரைவில் எல்லா ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்படும். 25 லட்சம் பேர் வந்தாலும் சரி, 30 லட்சம் பேர் வந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி இத நம்ம கரெக்டா நம்ம டிசைன் பண்ணணும். அதற்கான பணிகளை இப்பையில இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆய்வு மேற்கொள்வதோட முன்கள ஆய்வுன்னு சொல்லுவோம். அந்த ஆய்வு இப்பயே நாங்க சொல்லியிருக்கோம். இதுக்கு செப்பரேட்டா பட்ஜெட்டை ஒதுக்கணும். அதாவது வேளாங்கண்ணி, திருச்செந்தூர் இந்த மாதிரி இருக்க கோயில்கள்ல வரக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு இன்னொரு செப்பரேட்டா ஒரு பிளான் பண்ணணும். இப்ப தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமான பக்தர்களோட வருகை திருவண்ணாமலையில இருக்க போது. அதுதான் லேட்டஸ்ட் சர்வே சொல்லுது. அப்ப இதுக்குன்னு தனியா ஒரு செப்பரேட் பிளான் அண்ட் ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்ஸை கரெக்டா பண்ணணும். அது தனியா பட்ஜெட்ல அலாட் பண்ணணும். ஏன்னா மக்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டிங்கிறது முக்கியமான ஒரு விஷயங்கிறத நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். இல்ல இன்னைக்கு காலையில ஸ்டேடியத்துல எல்லாம் விசிட் பண்ணோம். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அது நிறைய கிரவுண்ட்ல இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்கு. பழைய ஸ்டைல்ல இருக்கா. 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அது மாதிரி இருக்கு. அதுல ஆர்ச்சரி, அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டுகள் இல்ல. இங்க ஃபுட்பால் இல்ல,
அதுக்கப்புறம் வந்து பாக்ஸிங் இன்னும் கொண்டு வரல, ஆக்சுவலா மால்கம் எல்லா இடத்துலயும் கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸை இந்த இடத்துல இந்த மண் சார்ந்து என்னென்ன விளையாடுவாங்களோ அதுக்கான ஹாஸ்டலையும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் புதிய கிரவுண்டுகளையும் உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மட்டும் இல்ல, திருவண்ணாமலை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் இது வந்து எப்படி வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிறத சொல்லியிருக்கோம். கர்நாடகா மேகதாது அணை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். மேகதாது அணை கட்டினா விவசாயிகள் பாதிப்படைவாங்க, தொடர் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து பொதுப்பணித்துறை அமைச்சரா? இல்ல, ஆல்ரெடி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில அதுக்கான ஆய்வு கூட்டமும் லா டிபார்ட்மெண்ட்ல ஏஜி, டெல்லியில இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸோட அந்த துறை சார்ந்த வல்லுநர்களோட ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மேற்கொண்டாரு. மாண்புமிகு முதலமைச்சர் சம்பந்தமா அறிக்கையும் விட்டிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் சம்பந்தமா டெல்லியிலயும் வந்து கன்சர்ன் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களோடையும் பேசியிருக்கிறாரு. நம்மளுடைய நிலைப்பாடு இரு மாநிலங்களும் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் இருக்கணும். இரு மாநில விவசாயிகளுக்கும் தண்ணீர் கிடைத்து எல்லா விவசாயிகளும் சந்தோஷமா இருக்கணும். அதுல எந்த விதமான வேறுபாடு கிடையாது. தமிழர்களும் சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட சகோதரர்களும் சரி, எப்பொழுதும் தோழமையுடன் சகோதரத்துவம் இருக்கக்கூடிய நேரம் இது, காலம் இது. தண்ணீர் பிரச்சனை வரும் பொழுது, இரு மாநிலங்கள் தண்ணீர் பிரச்சனை வரும்போது எந்த விதமான அரசியல் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்திருக்கு, எப்படி தண்ணியை பிரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் உச்சநீதிமன்ற முடிவு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அணை கட்டுவதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டுங்கிறது வந்து உச்சநீதிமன்றத்துடைய முடிவுகளுக்கு மாற்று கருத்தா இருக்கும். அதனால உச்சநீதிமன்றம் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நியாயமான தீர்ப்பை வந்து திருப்பியும் கொடுக்கும். சட்ட ரீதியான பணிகள் வந்து ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமும் மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, நாங்களும் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மாநிலத்துக்கான குரல் இல்ல, 2 மாநிலங்களும் சேர்ந்து 2 விவசாயிகளும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய 2 மாநிலத்துக்கான ஒரு அரசியல் முடிவு எடுக்கணும். விவசாயிகளுடைய கண்ணீர் 2 மாநிலத்துக்கும் ஒரே கண்ணீர் தான். 2 மாநிலத்துடைய கண்ணீர்களும் ரொம்ப கஷ்டமான கண்ணீர் தான். அதுலயும் நமக்கு தண்ணி வந்து வறட்சி காலத்துல கர்நாடகா பார்டர் விட்டு வெளியே வரவே வராது. நம்மளுடைய டெல்டா விவசாயிகள் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கடினப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மாநில உரிமையை எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகமும் சரி, மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, நாங்களும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். இதுக்காக சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்கோம். கடுமையாக நம்மளுடைய போராட்டம் சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, நம்மளுடைய குரல் சட்ட ரீதியாக இருக்கும். அதுல கண்டிப்பா ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். திருவண்ணாமலையில வந்து ரிங் ரோட் பணி வந்து முடிவுறாம இருக்கு. திருவண்ணாமலையில ரிங் ரோட் பணி வந்து இந்த முடிவுறாம தான் இருக்கு. மாசத்துக்கு வந்து 20 லட்சம் மக்கள் கிரிவல வராங்க. அந்த ஒர்க் எப்ப முடியும்? இல்ல, அதுதான் சொன்னேன். இன்னைக்கு ஆய்வு கூட்டத்துல இந்த மாதிரி ரிங் ரோடு பிரச்சனையா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய இஷ்யூவா இருக்கட்டும், ரேஷன் கடையில இருக்கட்டும், இப்ப இவி பிரச்சனை, சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இங்க எந்த அளவுக்கு தேவை, ஃபியூச்சர்ல எவ்வளவு தேவை, அந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடா போனோம்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒர்க்கை நம்ம அடுத்த 1 வருஷம் செய்யணும்னு வந்து நம்ம ஸ்பீடா பண்ணிருக்கோம். அதுல ரிங் ரோடு பிரச்சனை வரும்பொழுது இன்னைக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை பிரின்சிபல் செக்ரட்டரியில இருந்து ஒட்டுமொத்த அதிகாரிகள் இங்க தான் இருந்தாங்க. அதுல வந்து எல்ஏ இஷ்யூஸ், லேண்ட் அக்விசிஷன் பிரச்சனை இருந்துச்சு, லீகல் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கூடிய வரையில ஒப்படைக்கணும். அண்ணாமலையார் கோயில் இடைத்தரகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அந்த இடைத்தரகளுடைய அகற்றப்படும் இல்ல, கண்டிப்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்னோட சகோதரர் ரமேஷ் அவர்கள் சிறப்பா பயணிச்சுட்டு இருக்காரு. நேற்று கூட பழனியில பாத்துருப்பீங்க, லைன்ல நின்று மக்கள் என்ன கஷ்டப்படுறான்னு அவரே பார்த்துட்டு இருக்காரு. கூடிய விரைவில் நெக்ஸ்ட் விசிட்ல வரும்போது அவரோட சேர்ந்து நானும் வருவேன். அவர் வரும்பொழுது நாங்க 2 பேரும் சேர்ந்து போகணுங்கிறது ஒரு விருப்பம். அப்ப பக்தரோட குறைகளை வந்து கண்டிப்பா அவரை வச்சுக்கிட்டே வந்து சரி செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சரும் அதான் சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு இன்னொரு துறை சார்ந்த அளவுல பிஸியா இருக்கனால நீ வர முடியல. அதனால நெக்ஸ்ட் விசிட் இன்னும் ஒரு 20 நாள் வரும். அன்னைக்கு அண்ணாமலை கோயில நானும் அவரும் ஒன்றா சென்று இதுக்கான பணிகளை நாங்க மேற்கொள்வோம். இல்ல, கண்டிப்பாக எங்கெல்லாம் கோயில் இருக்கோ வந்துடும். கண்டிப்பாக பள்ளிகள் பக்கம் கோயில் பக்கம் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். கூடிய விரைவில் இங்க வந்து கலெக்டர் வந்து நோட்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கன்சர்ன் மினிஸ்டர் சொல்லிட்டு அதை மாற்றி எடுத்துக்கான எல்லா வேலையும் செய்வோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.